ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ஒரு ரைஸுங்க. அது என்னென்னா ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஒரு ரைஸு. அதை வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இன்றைக்கி அதில் என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு, நல்ல ஸ்வீட்டான சக்கரவள்ளி கிழங்கு நல்லா தோலை அலம்பிட்டு தோல் சீவிட்டு இந்த கேரட் துருவலில் நல்லா துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி துருவிக்கணும். அடுத்தது வந்து ஒரே ஒரு தக்காளி, அதையும் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். 2 வெங்காயம் நறுக்கியிருக்கேன். இதில் வந்து கடலை, இந்த 1/4 கப்பு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு, அடுத்து கருவேப்பிலை தாளிக்க. இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. இதில் ரீஃபண்ட் ஆயிலோ இல்லை கோல்டு வின்னரோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கடுகு கொஞ்சம், அடுத்தது உளுத்தம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், அடுத்தது உளுத்தம்பருப்பு கொஞ்சம், எல்லாமே ஒரு ஸ்பூன். அந்த அளவு தான் போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து ஸ்பூன்லேயும் போடலாம், இல்லை அப்ராக்சிமேட்டாக நீங்களே போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். தேவையான அளவு அதை போட்டுக்கலாம். நீங்கள் முதல்ல நல்லா செவக்கட்டுங்க. கடுகு வெடித்து இதெல்லாம் செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் செவந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் 2 சோம்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டிருக்கேன். அது போட்ட உடனே சோம்பு நல்லா இதானதுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1/4 கப்பு நிலக்கடலை வச்சுருந்தேன் இல்லையா, அந்த நிலக்கடலை போட்டு நிலக்கடலை கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளியும் சேர்க்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். நிலக்கடலை நல்லா இதாகிடுதுங்க, ஃப்ரை ஆகிடுது. ஆனதுக்கப்புறம் இந்த ஆனியன் பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேங்க 2 ஆனியன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஆனியனை நல்லா ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுங்க. போட்டுட்டு இது 2ம் நல்லா வதங்கணுங்க. தக்காளி இதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த வெள்ளிக்கிழங்கு இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ஒன்று சேர்ந்துருக்கு. அப்போ பாருங்க, இந்த துருவி வச்சுருந்தா சக்கரவள்ளி தான் நம்ம அதில் போட்டுருந்தோம். என்னப்பா வேணுமா வேணுமா உனக்கு? அம்மு சாப்பிட்றியா நீ? அர்ஷினி ஒரே அமக்கடங்க. காலையிலேருந்து ஒரு தூங்கி எழுந்துட்டா. தூங்கி எழுந்தவுடனே ஒரே அமக்கணும். வீடியோ எடுத்தால் போகிறோம், வீடியோ சவுண்டு கேட்டால் போகிறோம் வந்துடுவா. உடனே வந்து என் மேலே ஏறி நிற்போம். இங்கே பாருங்க. அர்ஷினி பாய் சொல்லு எல்லாருக்கும். பாய் சொல்லு. பாய். டாட்டா 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 சொல்லு. அர்ஷினி டாட்டா சொல்லு. இங்கே பாரு, பாய் சொல்லு, டாட்டா சொல்லு. டாட்டா 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 டாட்டா. சரி, செடி எப்படி ஆடுறது காற்றுல? எல்லாரும் சொல்லி காமியா. செடி எப்படி ஆடுறது? நம்ம வீட்டில் தென்னை மரம் எப்படி ஆடுறது காற்றுல? எப்படி ஆடுறது? அப்படி ஆடுதாங்க தென்னை மரம்லாம். இது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ போய் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா அது ஃப்ரை ஆகிடும். அர்ஷினிம்மா அங்கே பாருடா. நல்லா செவத்தை பிடிச்சி நல்லா நடக்க ஆரம்பிச்சுட்டா. வீடே ஊர்றா. ஒரு பொருள் கீழே வைக்க முடியல. சரிம்மா, இங்கே பாரு, மஞ்சள் பொடி உப்பு 2 போட்டுக்கோங்க. இதில் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்ப்பேன். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் அது வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே தெளிக்க வேணாங்க. அந்த இதுலேயே அது வந்து வந்துடும். ஒரு 1/4 ஸ்பூனுங்க. 1/4 ஸ்பூனும் கொஞ்சம், அவ்வளோதான். ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அது நல்லா வதக்கிட்டால் ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம அதில் வந்து சாதத்தை நல்லா படப்படன்னு. இந்த இதுக்கு வந்து 4 கப்புங்க. இந்த பவுலால் 4 பவுல் ரைஸ் ஆற வச்சுருக்கேன். அது கலக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வெந்து போச்சுங்க. இப்போ இதில் வந்து ரைஸை போட்டு நான் நல்லா கலரிட்டு உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு ரைஸ் நல்லா பழப்பழன்னு வெடித்து ஆற வச்சுருக்கேன். பாருங்க, இந்த பவுலால் 4 பவுல் ரைஸ் அதோட இப்போ சேர்க்க போகிறேன். இந்த இதுக்கு இப்போ பாருங்கள், இப்போ சாதம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு.
இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க இது. இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அர்ஷனுக்கே நான் வந்து ஒரு 8 மாதத்துலேருந்தே கொடுத்துட்டுருக்கேன். அது துண்டாக வேக வச்சு ரைஸோடு மேலே வேக வச்சுட்டு அதை வந்து 4 மணிக்கு இல்லை காலையில் ஒரு 11 மணி, அது தவறினா வந்து சாயங்காலம் 4 மணிக்கும் இந்த தோடை உரிச்சிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 1/2 பீஸ் ஊட்டுவேன், சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஹெல்த்தி. குழந்தைகள் நல்லா வெயிட் போடுவாங்கங்க, வெயிட் போடுவாங்க. நல்லா இருக்கும். சத்துக்கள், எல்லா சத்துக்களும் நிறைஞ்சது இந்த சக்கரவள்ளி கிழங்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு இது வந்து ரொம்ப சூப்பரான ரெசிபி இது. நீங்கள் கிருத்திகா குழந்தையா இருக்கும்போது அடிக்கடி இதுதான் செய்வேன். சரி, ரொம்ப நாள் ஆச்சா செஞ்சு அப்படின்னு தான் நினச்சிட்டு அதனால் உங்களுக்கு வீடியோவில் போடுவோமேன்ட்டு போட்டிருக்கேன். நம்ம வீட்டு சமையல் என்னன்னு காமிமா இன்னைக்கு. பீட்ரூட் கறி. பீட்ரூட் கறி சொல்லு. பீட்ரூட் கறி, ரசம், அப்புறம் சாதம், அப்புறம் பொல்லங்காய் கூட்டு. அது கூட இப்போ இந்த செஞ்ச ரைஸ். பர்த்டே அன்னைக்கு பாசிப்பருப்பு பாயசங்க. பாசிப்பருப்பு பாயசம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அன்றைக்கி அது வச்சு நான் அதோட கிளிப்பிங்ஸும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். கார்டனிங்கில் அன்றைக்கி உங்களுக்கு காமிச்சேன். மல்லி வந்து கொத்தமல்லி விதை வந்து போடுற மாதிரி காமிச்சேன். அந்த வீடியோவும் அது வந்து எப்படி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றதையும் இன்றைக்கி வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்கள். கிருத்திகா வந்து இந்த ஹோட்டல் ஆரியபவனுக்கு, நாகர்கோவில் ஆரியபவன், அங்கே வந்து போய் அவங்க ஹஸ்பண்டு அவள் எல்லோரும் போய் அங்கே போய் இருந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க, கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த கிளிப்பிங்ஸையும் உங்களுக்கு இதோட ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஒரு 4-5 நாள் எடுத்த கிளிப்பிங்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி அன்றைக்கி விதைச்சதை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது வந்து நல்லா தெளித்து விட்டுருந்தோம். அந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வளர்ந்துருந்ததுங்க. 3 தொட்டியில் வச்சுருந்தேன். 3 தொட்டியில் 2 தொட்டி ஃபுல்லாக நெருக்கமாக நல்லா அடர்த்தியாக வந்தது. ஒரு தொட்டியில் இப்போ தான் லைட்டாக வந்துட்டுருக்கு. 3 நல்லா வளர்ந்துருந்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மஞ்சள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிளையோடு நல்லா வளர்ந்துருந்து. பப்பாளி மரமும் நல்லா சூப்பராக நல்லா க்ரோத் ஆகிருக்கு. ஓமவள்ளி செடி வச்சுருந்தாங்க இந்த உரக்கத்துக்கு, அதுவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வளர்ந்துருந்ததுங்க, நல்லா வளர்ந்துருக்கு. இங்கே கார்டனிங் வந்து நல்லா இருந்ததுங்க. 2 செடி வேறு புதுசாக வாங்கி நாங்கள் வெளியில் நட்டுருக்கோம். என்னென்னா செம்பருத்தியும் அரளியும். பாருங்கள், இது மஞ்சள்லாம் நல்லா இருக்குது. மஞ்சள் வந்து 5-6 கொத்து 6 மஞ்சள் நட்டுருந்தேன், 6மே வந்திருக்கு, நல்லாயிருக்கு. அந்த அரளியும் இதுவும் வெளியில் வந்து கார்டனிங்கில் வெளியில் வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்குள்ளே வீட்டுக்கு கொஞ்சம் வெளியில் வச்சுருந்தேன். அதுவும் வந்து அரளியும் இதுவும் செம்பருத்தி புதுசாக வாங்கி நட்டுருந்தோம், அதுவும் சூப்பராக வந்துருந்ததுங்க, நல்லா வந்துருந்து. நாங்கள் இது போட்டிருக்கோம், அமேசானில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருக்கோம் செடி. அதை வந்து விதை வாங்கி வச்சுருக்கோம். இன்னும் வந்து அந்த க்ரோ பேக் ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போ அது வந்த உடனே திரும்ப அது வந்து நாங்கள் வந்து பிளான்டிங் பண்ணும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறோம். இதோ பாருங்கள், அரளியும் இதுவும் இந்த செம்பருத்தி 2 நட்டுருக்கோம். நம்ம வீட்டில் பூ பூத்து பழமல்லி நிறைய பூக்குதுங்க. பூ பூத்து அதை எடுத்து சுவாமிக்கு நம்ம பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா மனசு அவ்வளோ நிறைவாக இருந்ததுங்க. அதுவும் காலையில் பார்த்திங்கன்னா அந்த காஃபி எடுத்துகிட்டு இந்த ஊஞ்சலில் வந்து உட்காந்துட்டு இந்த செடிக்கிட்ட உட்காந்தோம்னா நம்மளே மறந்து போய்டுவோம், கவலையெல்லாம் மறந்து நிம்மதியாக இருப்போங்க. அவ்வளோ நல்லா இருக்குது கார்டனிங். பாருங்கள், வேக வச்சுருக்கேன். 1 கப்பு பாசிப்பருப்பு, நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் போட்டுக்கலாங்க, உங்கள் வீட்டு குவான்டிட்டி தகுந்த மாதிரி. 1 கப்பு பாசிப்பருப்பு, ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 2யும் ஒன்றா போட்டு நிறைய தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மைய வேக வச்சு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து எந்த கப்பில் நீங்கள் எடுத்துக்கீங்களோ அந்த கப்பில் 3 கப்பு வெல்லங்க. வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை பொடிச்ச வெல்லம் கூட கிடைக்கிது. 1 கப்பு பாசிப்பருப்பும் போட்டிருக்கேங்க. 1/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு நான் போட்டு வேக வச்சேன். அதே மாதிரி இந்த கப்பால் 3 கப்பு இப்போ வந்து வெல்லம் போடுறேன் நான். பாருங்க, நல்லா வெல்லம் போட்டு வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து நல்லா வரும்போது நம்ம இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து வரும்போது சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா அந்த கருப்பட்டி வெல்லம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வெல்லத்தில் தூள் பண்ணுது. இது ரொம்ப இந்த பாசிப்பருப்பு பாயசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். கலர் தான் அப்படி இருக்குமே வழியாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது
அதனால் அதை போட்டு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இது முடிஞ்சிச்சு. இப்போ பாயசம் ஆஃப் பண்ணிடலாம். பாதாம் முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நெய்யில் வந்து பொன்னிறமாக வறுத்து இதில் போடுவேன். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போடுறேன். பாருங்கள், ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டாச்சுங்க. பாருங்கள், முந்திரியும் பாதாமும் முதல்ல செவக்க வறுத்துட்டு அதில் வந்து கடைசியில் வந்து திராட்சையை போட்டுக்கணும். அது நல்லா பபுள்ஸ் மாதிரி மேலே எழும்பி வந்தோடனே அது அப்படியே கொட்டிடணுங்க. இப்போ இதில் வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு முந்திரி திராட்சை ஏலப்பொடி எல்லாம் போட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் அந்த வெல்லம் சூடாக ஆறின பிறகு நம்ம வந்து அதில் பால் விட்டுக்கணும். ஏன்னா அடுப்பில் கொதிக்கும் போதே வெள்ளத்தில் வந்து பால் விட்டோம் அப்படின்னா வெள்ளை பாயசத்தில் அது ஒரு மாதிரி திரியாகிடும். ஏன்னா வெள்ளத்தில் வந்து எப்போவுமே உப்பு கொஞ்சம் சேர்ப்பாங்க. அதனால் அது வந்து பால் விடும்போது கொஞ்சம் திரியாகிடும். அதனால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றணும். உங்களுக்கு இங்கே வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும் இந்த பாயசம். ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். எப்போவுமே சுவாமிகள் பாயசம் செய்யும்போது நைவேத்தியத்துக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா வெல்லம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். கிருத்திகா, மாப்பிள்ளை, அர்ஷன் 3 பேர் வந்து நவ இந்தியா பக்கத்தில் இருக்க கோயம்புத்தூர் நவ இந்தியா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க நிறைய பேர் போயிருப்பீங்க, தெரியும். நவ இந்தியா பக்கத்தில் இருக்கிற அந்த நாகர்கோவில் ஆரிபவன் ஹோட்டலுக்கு போயிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் அங்கங்கே நின்று எடுத்துகிட்ருக்காங்க. ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னாங்க. இது சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுன்னாங்க. அவங்க வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்றும், அடுத்தது வந்து இந்த இது இருக்குது பாருங்கள், பன்னீர் கொத்து பரோட்டா அதுவும் சாப்பிட்டாங்களாம். ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் இருந்து குழந்தையோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அர்ச்சனை ரொம்ப சின்னதாக இருக்குது. மழை வேறு லைட்டாக தூரிகிட்டே இருந்ததுனால நான் போல் வீட்டிலே இருந்துட்டேன். வரும்போது எங்களுக்கு வந்து அவங்க பார்சல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் போகல, இங்கேயே இருந்துட்டோங்க நாங்கள். அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக வந்தாங்க. ஹோட்டலோட அந்த அட்மாஸ்பியர், ஹோட்டல் உள்ள இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்போது வீடியோ கொண்டு வந்து காமிக்கும் போதே நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப நல்லா தெரியுது. நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாவோ கிருத்திகா. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தி தான் இது. எப்போயோ ஒரு சமயம் போய் சாப்பிட்றதுக்கு கொள்றதுக்கு இந்த மாதிரி நாளில் ஒரு பர்த்டே, ஒரு வெட்டிங் டே அந்த மாதிரி நாளில் போய் சாப்பிட்றதுக்கு, நம்ம சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே. போய் வந்து பார்க்குறதுக்கு எப்போயோ ஒரு சமயம் போய் பார்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து ரெகுலரைஸ் ஆகும்போது இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இந்த ஹோட்டல். ஆனால் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஹைஜீனிக்காக இருக்குது, நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கும் நல்லா தாராளமாக அதை வந்து நம்ம கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது ஹோட்டல். பாருங்கள், கொத்து பரோட்டா வச்சுருந்தாங்க. அவங்க சர்வ் பண்ண விதமும் கொடுத்ததும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்தது. அப்படின்னா எங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பார்சலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்கங்க. நல்லா இருந்தது. எங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அங்கே போயிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் புதுசாக இருக்கிறதுனால நான் சொல்லிகிட்ருக்கேன். போயிருப்பீங்க. யார் யாரெல்லாம் அங்கே போனீங்க என்னன்றதை கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் இது வரைக்கும் போயிருக்கீங்க, இங்கே என்னென்ன டிஷ்ஷஸ் வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபேமஸ் என்ன டிஷ்ஷு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்ஸில் தருவீங்க. அடுத்த தடவை போனால் நாங்கள் வந்து அதை சாப்பிட்டு பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க வந்து பர்த்டேக்கு போய் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தாங்க அவங்க. அதோட டெக்கரேஷன்லாம் பாருங்கள், லைட்டெல்லாம் சும்மா சூப்பராக இருந்தது. அங்கங்கே லைட்டு ரொம்ப நல்ல பெரிய ஹோட்டலே, நல்ல பெரிய ஹோட்டலுங்க. அர்ச்சனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அப்படியுமா சும்மா ஓடிட்டே இருந்தான். அவனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவனும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். பூரி மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டான். நல்லா தான் இருந்தது. குழந்தைங்க வீடு வாசல் இல்லாமல் அவனை விட படிப்புன்னு இல்லாமல் அவனையும் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே நின்று கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கார்டனிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படின்னா நிறைய வந்து புதுசாக செடியெலாம் இருந்தது. பேரெல்லாம் என்னென்னு கூட தெரியல அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தா கிருத்திகா. நல்லா இருந்தது.